நண்பர்களே, இன்று தமிழ்நாடு அரசியலில் மற்றும் தொழில்துறையில் மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள உயர்மட்ட தொழில்துறை ஆலோசனைக் கூட்டம் நம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகும் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையப் போகிறது. எதற்காக இந்த மீட்டிங் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? இதில் எடுக்கப் போகும் முடிவுகள் உங்கள் வேலைவாய்ப்பை எப்படி மாற்றப் போகிறது என்பதை பற்றி ஒரு முழுமையான அலசலை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில காலமாக தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களில் ஒருவிதமான தொய்வு நிலவுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஒரு மாநிலத்தின் முதுகெலும்பே அதன் தொழில் வளர்ச்சிதான். ஆனால் அங்கே சுணக்கம் ஏற்படும் போது அது நேரடியாக கல்வியை முடித்துவிட்டு வேலைக்கு காத்திருக்கும் இளைஞர்களின் கனவுகளை பாதிக்கிறது. இந்த சூழ்நிலையை சரி செய்யவும் தேக்கமடைந்துள்ள திட்டங்களுக்கு உயிர் கொடுக்கவும் முதல்வர் விஜய் அவர்கள் களமிறங்கியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் துறை சார்ந்த அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். முக்கியமாக முதலீடுகளை ஈர்ப்பதில் மிக முக்கியமான பணிகளை செய்து வந்த கைடன்ஸ் தமிழ்நாடு அமைப்பிலிருந்து அடுத்தடுத்து நடக்கும் ராஜினாமாக்கள் தொழில்துறை ஒரு நிஜமற்ற நிலையை உருவாக்கியுள்ளனர். திறமையான அதிகாரிகள் வெளியேறுவது புதிய முதலீட்டாளர்கள் தமிழகத்தை நோக்கி வருவார்கள் என்ற சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சிக்கல்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக புதிய தொழில் கொள்கைகளை வகுப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம், முக்கியமான சாலை மற்றும் மேம்பால திட்டங்களின் முடக்கம் போன்றவை நம் மாநிலத்தின் வேகத்தை தடுத்து நிறுத்தியுள்ளன. நம் அண்டை மாநிலங்களான கர்நாடகாவும் தெலுங்கானாவும் மின்னல் வேகத்தில் புதிய சலுகைகளை அறிவித்து பன்னாட்டு நிறுவனங்களை கவர்ந்து இழுத்து வருகின்றன. ஆனால் நாம் அந்த போட்டியில் பின்தங்கி விடுவோமா என்ற அச்சம் தொழில்துறைகளிடையே பரவலாக உள்ளது. இந்த மந்த நிலை மாறி மீண்டும் ஒரு வேகமான வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகத்தை அழைத்துச் செல்ல முதல்வர் சில அதிரடி முடிவுகளை இன்று எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐடி மற்றும் தொழில்நுட்பத்துறை தமிழகத்தின் பொருளாதாரத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனால் புதிய தொழில்நுட்ப கொள்கைகள் இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருப்பது பெரிய பின்னடைவு. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுக்கு ஏதுவான சூழல் உள்ள இடத்தை தேடி செல்லும் இன்றைய கூட்டத்தில் அந்த பின்னடைவை சரி செய்ய புதிய ஒருங்கிணைந்த தொழில் கொள்கைகள் வரைவு ஒப்புதலுக்கு முதல்வர் பச்சை கொடி காட்டுவார் என தகவல் தெரிகின்றனர். இது நடைமுறைக்கு வரும்போது வேலைவாய்ப்பு மீண்டும் பெருமளவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அடுத்த மிக முக்கியமான அம்சம் உள்கட்டமைப்பு. சென்னையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் புதிய சர்வதேச விமான நிலைய திட்டம் மற்றும் இதர முக்கிய நெடுஞ்சாலை திட்டங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக காரணங்களால் பெரும் முடக்கத்தை சந்தித்துள்ளனர். இந்த திட்டங்கள் முடங்கியுள்ளதால் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத்துறை பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த சிக்கல்களுக்கு காரணமான நில பயன்பாட்டு மற்றும் FSI விதிகளை திருத்துவது குறித்து முதல்வர் சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும் நிறுவனங்களுக்கு தேவையான தடையற்ற மின்சாரம், விரைவான ஒற்றை சாளர அனுமதி மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது என பல அம்சங்கள் இன்று விவாதிக்கப்பட உள்ளன. இவை வெறும் ஆவணங்களோடு முடிந்துவிடாமல் களத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக இளைஞர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு. முதல்வர் விஜய் இந்த மீட்டிங்கில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வருங்காலங்களில் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் சக்தியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த மீட்டிங் ஏன் இவ்வளவு முக்கியமானது என்றால், இது ஒரு புதிய விடியலுக்கான தொடக்கமாக இருக்கலாம். அமைச்சர்களின் செயல்பாடுகள் முதல் அதிகாரிகளின் மேலாண்மை வரை அனைத்து சீரமைக்கப்படும் போது தமிழகம் மீண்டும் இந்தியாவின் முதன்மை தொழில் மாநிலமாக உருவெடுக்கும். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டு செல்வது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வது என பல சவால்களை முதல்வர் இன்று எதிர்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவுகள் ஒவ்வொன்றும் வரப்போகும் ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சி வரைபடத்தை தீர்மானிக்கும். இந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் தொழில்துறை எந்த திசையை நோக்கி செல்லும்? புதிய முதலீடுகள் வருமா? இளைஞர்களின் வேலைவாய்ப்பு சிக்கல் தீருமா? போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் ஒவ்வொன்றாக தெரிய வரும். தமிழகத்தின் வளர்ச்சி என்பது ஒரு தனிநபர் சார்ந்ததாக இல்லாமல் ஒட்டுமொத்த மாநிலத்தின் முன்னேற்றமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் முதல்வர் விஜய் இன்று எடுக்கப் போகும் இந்த முக்கிய முடிவுகள் அந்த மாற்றத்தை முன்னெடுக்கும் என நாம் உறுதியாக நம்பலாம். தமிழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த முக்கியமான தருணத்தில் முதல்வர் விஜயின் இந்த தொழில் முனைவோர் ஆலோசனை கூட்டம் நிச்சயம் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. வரும் காலங்களில் தமிழகம் தொழில்துறையில் உலகத்தரம் வாய்ந்த மாநிலமாக மாற இன்றைய முடிவுகள் வித்திடட்டும். இதுபோன்ற தமிழகத்தின் மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.